வணக்கம். அம்பிகைக்கு சதா சர்வ காலமும் சேவகம் செய்யக்கூடியவர்களுக்கு யோகினிகள் அப்படின்னு பேர். இந்த யோகினிகள் பல்லாயிரம் கோடி பேர்கள் இருக்கிறதாக லலிதா சஹஸ்ரநாமம் சொல்லுது. மகா சதுஷ்டி கோட்டி யோகினி கணசேவிதா என்று சொல்லப்படக்கூடிய நாமமானது பல கோடி யோகினிகளால் அம்பிகை எப்பொழுதும் சேவிக்கப்படுகிறாள் அப்படின்னு சொல்லுது. அதே போல கடாட்ச கிங்கரீபூத கமலா கோட்டி சேவிதா என்று சொல்லப்படக்கூடிய நாமமானது அம்பிகையினுடைய கடைக்கண் பார்வைக்காக, அம்பிகையினுடைய கருணைக்காக ஏங்கியவர்களாக, அம்பிகையினுடைய ஆணையை அம்பிகை சொல்வதற்கு முன்னேயே நிறைவேற்றக்கூடியவர்களாக பல கோடி யோகினிகள் அம்பிகையை சதாசர்வ காலமும் சேவித்துக் கொண்டே இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த வகையில அம்பிகைக்கு சேவகம் செய்யக்கூடிய பல கோடி யோகினிகள்ல முக்கியமானவர்கள் 64 யோகினிகள். இந்த 64 யோகினிகள் யார் யாரு, இவர்களை எப்படி நம்மளோட தந்திர சாஸ்திரங்களானது உருவகப்படுத்துகிறது, இவர்களினுடைய உருவகத்துக்கு பின்னாடி, அதாவது இவர்களினுடைய உருவத்துக்கு பின்னாடி மறைந்து இருக்கக்கூடிய ரகசியங்கள் என்ன, இப்படி பல விஷயங்கள் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நம்ம ஆன்மீக துளிகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து நாங்க பதிவேற்றம் செய்யக்கூடிய வீடியோக்களை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதை சம்பந்தமான பலவிதமான ரகசியங்களும் தெரியும். வரீங்களா? இப்போ நாம 64 யோகினிகள்ல மிகவும் சக்தி வாய்ந்த யோகினியான போஜ்யானி தேவியை பற்றி பார்க்கலாம். இந்த போஜ்யானி தேவியானவள் எருமை தலையோடையும் கையில ஒரு தண்டத்தோடையும் இன்னொரு கையில ஒரு கனியையும் வைத்துக்கொண்டு அந்த கனியை ஒரு அன்னப்பறவைக்கு ஊட்டக்கூடியவளாக இருக்காங்க. இந்த போஜ்யானி தேவியை சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா யமனினுடைய சக்தி அப்படின்னு சொல்றாங்க.